வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகர சகர சமரசா. நீங்க சாப்பிடல? பசங்க என்ன பண்றாங்க? இல்லடா, சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணணும்னு சீதா சொல்லி கொடுத்துருக்கு. அதான் பண்றானுங்க. பிரார்த்தனையா? மணிலால் சமையல் அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஏண்டா, பசங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ணும்போது பார்த்து சந்தோஷப்படாம கிண்டல் பண்றீங்க. பண்ணட்டும். அதுக்கு இல்ல, டாடி வந்திருக்காங்க, எல்லாரும் விஷ் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாடி. குட் ஆஃப்டர்நூன். என்ன பாது பழக்கம்லாம் புதுசா இருக்கு? புதுசா தான் தெரியும். ஏன்னா நீ அவங்களை இன்னைக்கு பேச விட்டுருக்க. நம்மளும் பசங்களோட சேர்ந்து சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சப்பாத்தி போடுறேன். என்னம்மா இப்படி போட்ட? யார் எடுத்து போடுங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டை பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் என்ன பாட்டு? யார் பாடுறது? இரண்டை பண்மணி சதங்கை சீதா வந்து கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு இருக்கடா. தூங்குறதுக்கு கந்த சஷ்டி கவசம், காலையில சுப்பிரபாதமா? மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்கவென் வந்து வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக. நான் என்ன சொல், பசங்க தூங்கிட்டாங்க. நான் தூங்கிட்டாங்களா? அதுக்குள்ள ஹவுஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே? பசங்களாம் எப்படி? ரொம்ப நல்ல பசங்க. இங்க ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கிளம்புறேங்க. சரிம்மா. அப்பா, டிரைவரை கூப்பிட்டு டிராப் பண்ண சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நானே போய்க்கிறேன். மணிலால் ஐயா, டிரைவர்கிட்ட சொல்லி சீதாவை வீட்டில் டிராப் பண்ண சொல்லு. சரி, வாங்க. சரிங்க. சரி. ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர். அப்பா, நீங்க பாடாதீங்க, பசங்க எழுந்துருவாங்க. இந்த வீட்டுல சந்தோஷமா பாடக்கூட முடியாத போல இருக்க. வணக்கம் சார். கணேஷ், வா 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 உட்காரு. என்ன நேத்து வந்த சொல்லாம கொல்லாம போயிட்ட? நேற்று உங்க ஒய்ஃப் நீங்க அடிக்க கை உனக்கு பார்த்துட்டு நிக்க முடியல சார், அதான் போயிட்டேன். ஆடா நீ வேறப்பா, அந்த கழுதை அடிச்சா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு வந்து என்ன பார்த்து பேசிட்டு போக வேண்டியதானே? கண்ணால முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அடிக்கிறதுலாம் ரொம்ப பாவம் சார். அடா பாவி, சும்மா அரைய கை வாங்கினதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றியா நீ? ஒண்ணும் இல்லப்பா, பிரெட் டோஸ்ட் போட சொன்னேன், அது கூட தெரியலங்கறா.
சாவித்ரி, சாவித்ரி, கொஞ்சம் இங்க வந்துட்டு போமா. செய்ய சொன்னேன், தெரியலன்னா நான் பிராக்டிக்கலா செஞ்சு காமிச்சேன். தப்பா? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வா, உட்காரு உட்காரு. பாத்தியா, தோசை கல்ல ஒரே அழுத்து அழுத்துட்டேன். சார் இதெல்லாம் ரொம்ப மிருகத்தனமா இருக்கு சார். இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. அடிக்கிற கை தான் அணைக்கும் கேள்விப்படுது இல்லையா? குடும்பம்னா 1000 இருக்கும். அப்ப குடும்பப்படுத்த தான் அவளை கண்ணாலம் பண்ணிட்டீங்களா? ஆ? ஏதோ நான் இவ காலில் விழுந்து என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கெஞ்சி கேட்ட மாதிரி எல்லாம் சொல்ற. இவ அக்கா இருக்காளே சீதா, அவ என்கிட்ட கேட்டா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் பண்ணிவிட்டேன். கணேஷ், எனக்கு ஒரு உதவி செய். நேரா இவ வீட்டுக்கு போ. சீதா கிட்ட நான் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லு. பல வர நீங்க ரொம்ப சைக்கோ மாதிரி மாற்றி வரீங்க சார். நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா போ. ஆனா கணேஷ், இவ அக்கா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடு. இவன் என்ன ஓவரா ஃபீல் பண்றான் பாத்தியா? நீயும் அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன்ட்ட. இப்போ கணேஷ் போறான். கணேஷ் இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொன்னதும் உங்க அக்கா ஓன்னு அழ போறா. அதை பார்த்து நீ அழ போற. நீங்க 2 பேரும் அழறத பார்த்து நான் மனசு விட்டு சிரிக்க போறேன். என்ன பாக்குற? திரும்பி திரும்ப. ரிஷிக்கும் உனக்கும் பிரச்சனையா? என்ன சொல்ற நீ? ஐயா, எனக்கு ரிஷி சாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காலைல ஒரு ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது ஒரு ஒய்ஃபை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரோன்னு எனக்கு தோணுது. புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். ஏன் என் வீட்டுல சண்டை இல்லையா? அதுவும் ரிஷி தன் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துற நினைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷி ரொம்ப சாஃப்டான கேரக்டர். இப்ப யாரும் இல்லைன்னு சொன்னது? ஆனா இப்போ அவர் அப்படி இல்லையோன்னு எனக்கு தோணுது என்ன? இப்போ அவர் அப்படி இல்லை. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. இல்லை கண்ணா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒய்ஃபுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ண தெரியலன்ட்டு கையை நெருப்புல வச்சு பொசிட்டாரு. இதெல்லாம் ஒரு சாஃப்ட் பர்சன் செய்யற வேலையா? கணேஷ், சாதாரணமா இருந்த ஒண்ணு இவ்வளவு உயர்த்தினது ரிஷி தான். அவரை போய் நான் இல்லைன்னு சொல்லியே, ஒரு சாதாரண சர்வரா வந்து நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு ரிஷி சார் தான் காரணம். ஆனா அதுக்காக அவர் சரி தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அது மட்டும் இல்ல, ஒய்ஃபு கையை நெருப்புல வச்சு பொசிக்கிறதோடு இல்லாம பொசிக்கிட்டோம் பார்த்தியான்னு சொல்லி சிரிக்கிறாரு. இதை சீதா கிட்ட போய் சொல்லுன்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் சைக்கோத்தனமா தெரியல. இந்த மாதிரி செய்யற ஆளு நாளைக்கு ஒய்ஃபை மர்டர் பண்ணிட்டு ஒய்ஃப் சூசைட் பண்ணிச்சுன்னு போய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சோம். அந்த பொண்ணு சாவித்திரிக்கு என்ன குறை? எதுக்காக ரிஷி அவளை கொடுமைப்படுத்தணும்? அதானே எனக்கு தெரியல. பேசாம நேரடியாக அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுடலாமா? ஐயோ வேணாம், நாம ஏதாவது பேச போய் அப்புறம் ரிஷி சார் டென்ஷன் ஆகிட போறாரு. நான் முதல்ல சீதா மேடத்திட்ட சொல்லி இந்த விஷயமா ரிஷி சார் கிட்ட பேச சொல்றேன். ஆரம்பத்திலே இது ஒரு முடிவு கட்டா பெட்டர்னு தோணுது. மேடம், மேடம், இவ்வளவு பெரிய வீட்டுல யாரும் இல்லையா? யாரு? வணக்கம்மா. யார் நீ? ஆத்துக்குள்ளேயே வந்துட்டு வாசலே நின்னு கேட்டிருக்கப்படாது? சாரி மாமி, தெரிஞ்சவங்க வீடு தானே, அப்படியே நேரம் வந்துட்டேன். தெரிஞ்சவங்களா? நேக்கு உன்ன தெரியாதே. உங்களுக்கு என்ன தெரியலனா போனா போகுது. சீதா மேடத்துக்கு என்ன நல்லா தெரியும். என்னது போனா போறதா? நோக்கு வாய் நீளந்தா. நான் யார் தெரியுமோ? இந்த ஆத்துக்கு பெரிய மனுஷி, சீதாவுக்கு செக்யூரிட்டி ஆக்கும். இப்ப சொல்லு, நீ யாருன்னு? கோச்சிக்காதீங்க மாமி, என் பேரு கணேஷ். சீதா மேடத்துக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சீதா ஆத்துல இல்ல, அப்புறமா வா. எங்க போய்க்கிறாங்க? என்னது? அப்ப போன இடத்தெல்லாம் உன்னாண்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆத்துல இல்லைன்னா போக வேண்டியது தானே? மாமி, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் ரொம்ப நல்லவன். நெத்தில எழுதிருக்காண்டா. மூஞ்சி நல்லா உத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். கண்ணாடி போடுங்க, அப்பதான் தெரியும். அங்க மட்டும் என்ன, அங்கேயும் கண்ணாடி தான். உன் மூஞ்சிக்கு பின்னாடி ஒளிவட்டமா சுத்துறது. நீ முழிக்கிற மொழியே நன்னா இல்ல. என்னடா இது, மாமி பயங்கர டார்ச்சர் பார்ட்டியா இருப்பாங்க பொழுது. என்ன முணுமுணுக்கிற? சத்தமா பேசு. இது உங்க முகத்திலே ஒரு தெய்வீக கலை இருக்கு மாமி. பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது. நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்ட்ட பார்த்தாலும் நல்லவனாதான் தோன்றது. அம்பி, மனசு சுத்தமா இருந்தா முகத்துல கலை இருக்கும். லோகத்துல யாரையுமே நம்ப முடியறதில்ல. தெரிஞ்சவான்னு வரா, செத்த அசந்தா இருக்கிறத சுருட்டிட்டு போயிடுறா. யாரையுமே நம்ப முடியறதில்ல. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது மாமி. செவ்வுள்ள ஒரு அரை அரைஞ்சு காலி பண்ணிடணும். நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. சீதா கோயிலுக்கு தான் போயிருக்கா. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயேன்.
எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி சீதா மேடத்தை பார்த்துட்டே போறேன் செத்த மாமி. இரு. உட்காரு. இல்ல மாமி, பெரியவங்க முன்னால நான் உட்கார்றது இவரு இல்ல. பெரியவா சின்னவா என்ன உட்காரம்பி. அக்கா, சாவித்ரி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அவர் வரலையா? அவர் யாரையோ முக்கியமான இடத்துல பார்க்கணும்னு போயிருக்காரு. அப்படியா? என்னமா இது? அது ஒண்ணும் இல்லக்கா, குக்கர் ஓபன் பண்ணும்போது ஆவி அடிச்சிருச்சு. என்னம்மா, பார்த்து பண்ணிருக்க கூடாதா? அதை விடுக்கா, ஆண்டாளத்தை நம்ம வீட்டுல இருக்காங்களாமே, அவங்கள எப்படிக்கா சமாளிக்கிற? சாவித்ரி, அவங்க நம்ம நினைச்ச மாதிரி இல்லம்மா, ரொம்ப நல்லவங்க. என்ன, பாக்ய மாமி தான் அவங்கள சரியா புரிஞ்சுக்கல. அக்கா, இன்னைக்கு அவரோட பர்த்டே, அதான் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவரும் உன் கூட கோயிலுக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நானும் சொன்னேன்க்கா, நான் வேற இல்ல நீ வேற இல்ல, எனக்காக நீயே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சுட்டாருக்கா. நான் என்னக்கா பண்ண முடியும்? வாங்கம்மா, ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வந்திருக்கேன். சைக்கியமா இருக்கேளா? நல்லா இருக்கும். அவ வீட்டுக்காருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணணும். அப்படியா? கொடுங்கம்மா. ரிஷி, கிருத்திகை நட்சத்திரம். திகா நட்சத்திரே ரிஷி சர்வண குடும்பானாம் சகல க்ஷேமாபிவிருத்தியர்த்தம் துர்கா பரமேஸ்வரி பூஜாம் கிருஷ்யே. ஓம் காத்யாயனாத்மே கிருத்திகுமாரதிவே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். செத்த நேரத்துல வந்துருவா. இதோ வந்துட்டாளே. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? நானும் கேட்டேன்டி அம்மா, வேணான்னு சொல்லிட்டார். அம்பி ரொம்ப நல்ல மாதிரி, அதை தெரிஞ்சுக்காம நானும் செத்த கோவமா பேசிட்டேன். அம்பி, மனசுல ஒண்ணும் வச்சுக்காதே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தேன். ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான். அண்ணாச்சி கிட்ட சொல்லி நீங்க ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? நான் அண்ணாச்சி கிட்ட பேசி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட போய் அவரை பார்க்க சொல்லுங்க. தேங்க்ஸ் மேடம். அப்ப நான் வரேன். ம். வரேன் மாமி. அடிக்கடி வந்து போயின்று. ஆ. ஏண்டி சாவித்ரி, நீ மட்டும் தனியா வந்திருக்கே, உன் ஆத்துக்காரர் வரல? அவர் ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே போயிருக்காரு மாமி, அதான் நான் மட்டும் வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சமையல் பண்ணிடுறேன். நீ இருந்து சாப்பிட்டு போ. இல்லக்கா, இன்னைக்கு அவருக்கு பர்த்டேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு நான் அவர் கூட உட்காந்து தான் சாப்பிடணும். நான் வரேன்க்கா. சீதா, ஆத்துக்காருக்கு பர்த்டேன்னு சொல்றா, நீ இங்க சாப்பிட சொல்றியே, அவளு போக விடு, அவ ஆத்துக்காரோட சாப்பிட்டோம். சரி மாமி, அவ கையில அடிபட்டு இருக்க, எப்படி சமைப்பா? அடிபட்டிருக்கா? என்னாச்சு? குக்கர் திறக்கும் போது ஆவி கையில பட்டுருச்சான். பார்த்து பண்ணப்படாதோ? இனிமே நான் பார்த்து செய்றேன் மாமி. அக்கா, நான் வரேன்க்கா. சரி, வரேன் மாமி. வா. எங்க அக்கா கிட்ட உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சிஸ்டர் இப்படி சொதிப்பிட்டீங்க? உங்களை பார்த்தா எனக்கு கோவமா வருது. ஏன் உங்க அக்கா கிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டீங்க? எங்க அக்கா என் மேல உயிரை வச்சிருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களால தாங்கவே முடியாது. அதனால தான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உங்க அக்கா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியும். அதே சமயம் ரிஷி சார் உங்க மேல எவ்வளவு வெறுப்பா இருக்காருன்றது அந்த ஒரு இன்சிடென்ட்லயே எனக்கு தெரிஞ்சிச்சு. இத பாருங்க, பெரியவங்க கிட்ட சொல்லி இப்பவே ரிஷி சாரை கண்டிச்சு வைக்க சொல்லுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல சார், என் கஷ்டம் என்னோடவே போட்டும். இப்பதான் எங்க அக்கா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன் நினைச்சு ஆனந்தமா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட இத பத்தி சொன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் சார், எந்த சூழ்நிலையிலும் என்னோட இந்த நிலைமையை பத்தி எங்க அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க. அஞ்சு, 6, 7, 8, 9, 10, 11.
என்னம்மா? என்னம்மா கனகம், நீயே கடைக்கு வந்துட்ட? ஏன் பிலோமினா இல்லையா? அக்கா ஜெனிஃபருக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பாய், இந்த துவரம்பருப்பு ஒரே பூச்சியா இருக்கு, மாத்தி கொடுத்துருங்க. அப்படியே 2 துணி சோப்பும் கொடுத்துருங்க. என்ன பாய், பூச்சரிச்ச பொருள்லாம் என் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க? அப்புறம் நீங்க தான் டாக்டர் செலவுக்குலாம் பணம் கொடுக்கணும். இந்த துவரம்பருப்பை யாருக்கும் தர வேணாம்னு சொல்லியிருந்தேன். நம்ம கடப்பையன் ராஜா தவறுதலா எடுத்து கொடுத்துருக்கான். தம்பி அந்த சோப்பு எடுப்பா. அம்மா இப்ப சோப்பு கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க. பூசரக்கு வந்துடும். வந்த உடனே துவரம்பருப்பை வேதமாணிக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி வரேங்க. சரிம்மா. வழக்கம் போல எல்லாரும் சொல்ற போதே சொல்லி விட்டீங்க. புது சரக்கு வந்துருமியா? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வா. என்ன ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன நீ குடிக்கல? கடையிலே சாப்பிட்டேன் சார். ராஜா டீ கிளாஸ் அப்புறமா கொண்டு போய் கொடுத்துக்கலாம். நீ நம்ம லாரி ஆபீஸுக்கு போய் மெட்ராஸ்ல இருந்து ஏன் சரக்கு வரலன்னு ராவுத்தர் பாய் கேட்டு வர சொன்னாருன்னு போய் சொல்லு. சரி நான் போயிட்டு வரேங்க ஐயா. ராஜா கொஞ்சம் இரு. லாரி ஆபீஸ் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். இந்தா நல்லா சாப்பிட்டு வாடா போய். சரிங்க ஐயா. என்ன பாய், வீட்டுல சமையல் பண்ணலையா? ராஜாவை கடையில சாப்பிட சொல்றீங்க? அதை ஏன் கேக்குறீங்க வேதமாணிக்கம்? வீட்டுல சமையல்லாம் நல்லா தான் நடக்குது. ஆனா ராஜா வளர்த்தான் வாய்க்கு ருசியா திருப்தியா சாப்பிட முடியல. ஏன்? என் வீட்டுல பசங்களுக்கு தான் ராஜாவை பிடிக்கலன்னா என் வீட்டுக்காரையும் ராஜாவை வெறுக்கிறா. எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருக்கிறது தான் ராஜாவுக்கு கொடுக்கறா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ராஜாவை பார்த்தா நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை மாதிரி தோணுது. என்ன பண்றது? வீட்டுல கேட்டா சண்டை தான் வருது. அதனால தான் ராஜா இப்படி எங்கேயாவது வெளியே போகும்போது பணத்தை கொடுத்து நல்லா சாப்பிட்டு வாடான்னு சொல்றது. அட இதுக்கு போய் ஏன் பாய் கவலைப்பட்டு இருக்கீங்க? நீங்க கவலை விடுங்க, ராஜாவை நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன். என்னங்க மோரு. புலோமினா ஒரு நிமிஷம். என்ன? நம்ம ராவுத்தர் பாய் கடையில ராஜான்னு ஒரு பையன் வேலை பார்த்தான்னு சொல்ல, அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை. ஏங்க என்னாச்சு? பெருசா ஒண்ணும் இல்லம்மா. இந்த ராஜா பையன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன். நம்ம ராவுத்தர் பாய் கூட அவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு. ஆனா என்னமோ தெரியல, அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த பயலை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. சாப்பாடு கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. பாய் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அக்கா என்ன கனகா? மிளகு ரசம் வைக்கவா தக்காளி ரசம் வைக்கவா? உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் வந்து வச்சுக்கிறேன். நான் சும்மா தானே இருக்கேன், நானே செய்யறேன். சொல்லுங்க. சரி தக்காளி ரசம் வச்சிரு. சரி. சொல்லுங்க. அதனால அந்த பையன் ராஜாவை நம்ம வீட்டிலே வச்சுக்கலான்னு பாக்குறேன். நீ என்ன நினைக்கிற? அது சரிப்பட்டு வராதுங்க. கனகா அந்த பூண்டு கொண்டு வாமா, உரிச்சு தரேன். என்ன சரிப்பட்டு வராது? பின்ன என்ன, போன தடவை அப்படிதான் ஒரு பையனை பாவம்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸ் ஆன உடனே அவங்க சொந்தக்காரங்களை தெரிஞ்சுட்டீங்க வந்து உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? உட்காருமா. அதே மாதிரி இந்த ராஜா விஷயத்துல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இல்ல புலோமினா, அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதுவும் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி இருக்கான். எனக்கு என்னவோ சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம். அக்கா தான் ஏதோ பிரச்சனை வரும்னு சொல்றாங்களே, உதவி பண்ண போய் உபத்திரவம் எதுக்கு? வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுங்களேன்.